அதிகாரம் 21. துப்பு துலங்காத கொலைகள் குறித்த விதிமுறைகள். நீ உடமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நடுவர்களும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனுக்கும் சுற்றிலும் உள்ள நகர்களுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக. கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகிலுள்ள நகர் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஓர் இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பார்கள். பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பார்கள். அப்பொழுது தமக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியின் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா வன்முறைகளும் தீர்க்கப்பட வேண்டும். அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகரின் தலைவர்கள் எல்லாரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது தங்கள் கைகளை கழுவி உரத்து சொல்ல வேண்டியது, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. ஆண்டவரே, நீர் மீட்ட உம் மக்களாகிய இஸ்ரவேலை மன்னித்தருளும். குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உம் மக்கள் இஸ்ரவேல் மேல் சுமத்தாதேயும். இரத்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும். இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கிவிடுவாய். ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய். போர் பெண் கைதிகளை குறித்த விதிமுறைகள். உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார். நீ அவர்களை சிறைபிடிப்பாய். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ. அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டிக் கொள்வாள். அவள் சிறை கைதியின் ஆடையை கழற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி 1 மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள். அதன் பின் நீ அவளோடு கூடி அவளுக்கு கணவனாவாய். அவள் உனக்கு மனைவியாவாள். அவள் மேல் உனக்கு விருப்பம் இல்லாமற் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு. நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம். தலைமகனின் பங்கு குறித்த விதிமுறை. 2 மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்ட சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைமகனுக்கான உரிமையை வெறுக்கப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த தலைமகனாகிய புதல்வனுக்கன்றி விரும்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்கக்கூடாது. வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைமகனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனே தன் தந்தையினுடைய ஆற்றலின் முதற்கனி. தலைமகனுக்கான உரிமை அவனையே சாரும். கீழ்ப்படியாத மகனை குறித்த விதிமுறை. ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயிலுள்ள தலைவர்களிடம் கொண்டு போவார். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான், எங்கள் சொல் கேட்பதில்லை, பெருந்தீனிக்காரனும் குடிவெறியனுமாயிருக்கிறான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்நகரத்து மனிதர் எல்லாரும் அவனை கல்லால் எறிவர், அவனும் சொத்தொழிவான். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்றுவாய். அதை கேட்டு இஸ்ரவேலர் எல்லாரும் அஞ்சுவர். பிற சட்டங்கள். சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கலாகாது. அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே.